வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நம்ம முத்துக்குமரன் எப்படி மாஸ்டர் மைண்டு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் அனலைஸ் பண்ணுவான்னு தெரியும். என்னென்ன கேம் யார் யார் எப்படி விளாட்றாங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாரு. எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் இருக்கும். இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, செம்ம மாதம் இருக்குது, நம்மளுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்து, எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. ஆனால் அதை வந்து தீபக் கிட்ட சொல்லும் போது தான் நம்மளுக்கு தோணுது, இதை தீபக் கிட்ட வந்துட்டு தோணணும்னு சொல்கிறாரா, தோன்றதை சொல்கிறாரா, இல்லை இது தீபக் கையிலேருந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு போகணும்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் சூப்பரான விஷயத்த சொல்கிறார். இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கண்ணுக்கு இது தோணுது, இது உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு, சௌந்தர்யாவும் அருணும் ஒரே மாதிரி அப்படின்னும் போது இவர் யோசிக்கிறார். இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, இருன்னு நான் சொல்கிறத கேளு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தீபக் வந்துட்டு அருணுக்கு லைட்டாக சொம்படிப்பாப்பில், ஏன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கிறதுனால. அதனால் இல்லை நான் என்ன சொல்ல கேளு, முதல் ஸ்டார்டிங்கில் 2 வாரம் அருணும் சௌந்தர்யம் எப்படி இருந்தாங்க, சாஃப்டாக இருந்தாங்களா? அதுக்கப்புறம் வயல் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா எப்படி மாறினாங்க, 2 பேரும் ஹார்டாக மாறினாங்களா? அதேமாதிரி சண்டை போடும்போது உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும், நான் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகணும் அந்த அளவுக்கு தான் பண்ணுவேன். ஆனால் சௌந்தர்யா சண்டை போடும்போது நீ பார்த்துருக்கியா, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. அதே மாதிரி அருண் கத்தும்போது நீ பார்த்துருக்கியா, அவரும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்கன்னு போது யோசிக்கிறோம். ஆமாம், ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோடில் முத்துக்குமாரை பற்றி பேசும்போது டபுள் பண்ணிருப்பார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்க மாட்டாம குழந்தையா மாறி இருப்பார். அதே மாதிரி சௌந்தர்யா பாருங்கள், மஞ்சர்கிட்ட பேசும்போது நேற்று பொய்க்காரின்னு கத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மஞ்சர்கிட்டே போயிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களே டவுட் வந்துருச்சு, இன்னும் இது சௌந்தர்யா உண்மையிலேயே வந்துட்டு நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கா, என்ன திடீர்னு சண்டை போடுறா, திடீர்னு இப்படி இருக்கா, இவளை நம்பவே கூடாதுடா சாமி அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தை வந்து தீபக் கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. நான் சத்தியமாக யோசிச்சே பார்க்கல, எப்படியா இந்த மனுஷன் இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாருன்னு. ஆனால் நம்ம இதை வந்து கரெக்டாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக 5 பொருத்தமும் பச்சைக்கன்னு ஓட்டுற மாதிரி இருக்குது. 2 பேருமே அதே மாதிரி 2 வாரம் சைலண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம மைண்ட் எல்லாமே வந்து சௌந்தர்யா தான் இந்த மாதிரி ஒரு கேமை விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு தோணுது. பட் இவர் சொன்னதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா அருணுமே அந்த கேமை ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக இருந்தார், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தார், கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபயர் விட்ட மாதிரி முத்துக்குமரன் கூட சண்டை போட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த வயல்காடுக்கு அப்புறமா இன்னும் பயங்கரமாக சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சாதாக இருக்கார், ஆனால் மூஞ்சி சரியில்லை, வேறு மாதிரி இருக்குது. நடுவில் வந்துட்டு வாலண்டியராக எல்லாரையும் மார்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. எல்லாமே ஒரு பிளானிங்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் அருண் அண்ட் சௌந்தர்யா பற்றி சொன்ன விஷயங்கள் எப்படின்னு உங்களுக்கு தோணுது, எப்படி இருக்குன்னு தோணுது சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் தீபக் கிட்ட சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இது வந்து தீபக்கு தெரியணும்னு சொல்கிறாரா, இல்லை தீபக் தெரிஞ்ச விஷயத்த அங்கே போய் கொட்டுவாருன்னு நினச்சி சொல்கிறாரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.